ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேள்வி கேட்டுருந்தாங்க. அது என்ன கேள்வின்னு, நீங்கள் 35 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணுறீங்க, அதுக்கான ரிப்ளையோட இந்த வீடியோ. நான் ஏன் -35 பாயிண்ட் கழிக்கிறேன்னா, ரீசன் வந்து எப்பயும் மார்க்கெட்டு ப்ரீமியம் வந்து எப்படியும் மினிமம் 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும் கண்டிப்பாக. அதனால் இந்த 100 பாயிண்ட்டை நான் 4 பகுதி பிரிக்க போகிறேன். அது எப்படின்னா, மார்க்கெட்டு மினிமம் 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இதை 4 பிரிக்க போகிறேன். அது எப்படின்னா, முதல் பகுதி 25, செகண்ட் பகுதி 50, தேர்ட் பகுதி 75, லாஸ்ட் பண்ண 100. ஓகேவா? இந்த 100 4 பிரிச்சுருக்கேன். அது எப்படின்னா 25, 50, 75, 100 இந்த 4 பகுதி பிரிச்சுருக்கேன். எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து 4ல் ஒரு பகுதி தாண்டினால மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து முதல் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. நம்ம உடனே 25 உடனே என்ட்ரி எடுத்துக்கூடாது. ஏன்னா சப்போஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துடலாம். இது வந்து தடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? மினிமம் 10 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும் அந்த பகுதியிலேருந்து. இப்போ 25ஓட 10 பாயிண்ட் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 35 பாயிண்ட் கிடைக்குது. சப்போஸ் இந்த 35 பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த 35 பாயிண்ட் தாண்டி ஏதாவது 1 மினிட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கணும். அது எப்படின்னா, ப்ரீவியஸ் டேயோட ஹை ப்ரைஸ்லேருந்து சி அண்ட் பியில் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ப்ரீவியஸ் டே ஹை எடுத்துகிட்டு அதுலேருந்து 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஜோனை தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க. மினிமம் டார்கெட் 10 பாயிண்ட். ஏன் 10 பாயிண்ட் எடுத்து சொல்கிறேன்னா, சப்போஸ் மார்க்கெட் எப்போன்னு ரிவர்ஸ் ஆகிடலாம். நம்ம எடுக்க போகிற இன்ட்ராடே லெவல் தான். அதான் மார்க்கெட் எப்போன்னு ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக மினிமம் எப்படியும் 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொண்டே கொடுக்கணும். இந்த 35 பாயிண்ட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா மினிமம் 10 பாயிண்ட் எடுத்துடலாம். மேக்ஸிமம் 30-40 பாயிண்ட் கூட கிடைக்க வாய்ப்புகள். நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்டாக வேணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் இருந்தால் போதும். நம்ம டெய்லியும் இன்ட்ராடே இப்படி பண்ணிகிட்டே வரலாம். நம்ம ரொம்ப சப்போஸ் நம்ம பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் ரிவர்சல் ஆகிரும். ஓகேவா? அதான் மினிமம் 10 பாயிண்ட் 35, அது ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்லேருந்து 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஜோனுக்கு மேலே ஏதோ 1 மினிட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்ட்ரி எடுத்துடணும். எடுத்த உடனே நம்ம டார்கெட் 10 பாயிண்ட் போட்டோம் கண்டிப்பாக மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகேவாங்க? ஏன்னா 10 பாயிண்ட் மேலே போக வேணாம். ஏன்னா மினிமம் 10 பாயிண்ட் எடுத்தால் போகணும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் அதே 10 பாயிண்ட்டை நீங்கள் 2 லாட்டாக போடுங்க. ஒரு லாட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10 பாயிண்ட்னா 750 கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் 2 லாட்டு போட்டிங்கன்னா 1500 கிடைக்கும். நீங்கள் அப்படி நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து 1 மந்த்தாக மினிமம் செக் பண்ணுங்கள். எப்பயுமே கரண்ட் எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி இதை எடுங்க. அப்போனா இது அக்யூரேட்டாக சக்ஸஸ்ஃபுல் வின்னிங் எங்கிட்ட கிடைக்கும். நீங்கள் இது வந்து 5 ட்ரேட் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி 4 ட்ரேடாக சக்ஸஸ் ஆகும். மோஸ்ட்லி 5 சக்ஸஸ் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் யாருமே யூடியூப்பில் சொல்லவே இல்லை. நம்ம ஏன் சொல்கிறோம்னா, ரீட்டைல் பேப்பர் எப்போயுமே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணணும். அதுவும் ஆப்ஷன் பையிங்கில் எப்படி சக்ஸஸ்ஃபுல் பார்க்க தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க சொல்லித்தரேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனல் வீடியோஸ் நிறையா இருக்குது இதை பற்றி இதை பேஸ் பண்ணி. நல்லா பார்த்துட்டு அக்யூரேட்டாக நீங்கள் எடுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக ஸ்பெஷலாக நான் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். இதுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.